பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று சபரிமலையில் வீற்றிருக்கும் மாளிகபுரத்துலோக மஞ்ச மாதாவை பற்றி பார்ப்போம். மாளிகபுரத்துலோக மஞ்ச மாதாவே சரணமையப்பா. சபரிமலை பயணம் ஐயப்பன் தரிசனத்தின் இதய துளி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் மாளிகபுரம் அம்மன். பொன்னம்பலத்தை தழுவிய மலைப்பாதையில் ஐயப்பனுக்கு தாய் அருளாக பாதுகாப்பாக நிற்கும் தேவியின் ஸ்தலம் இது. புராணங்களில் சொல்லப்படுவது ஐயப்பன் மகிழ்ச்சி வடிவில் தோன்றிய அரக்கியின் அவதாரத்தை சம்மாரம் செய்த பின் அந்த வடிவின் பாவம் நீங்க வேண்டும் என்பதற்காக அம்மன் இங்கு மாளிகைபுரம் தேவி ரூபத்தில் அருள் பாலித்தாளாம். அதனால்தான் ஐயப்பன் தரிசனத்துக்கு முன் பக்தர்கள் மாளிகைபுரம் அம்மன் தரிசனம் செய்வதை தவறவிட மாட்டார்கள். அம்மனின் அலங்காரம் சிவப்பணிவுடன் தெய்வீக திலகம், தீப ஒளியில் மின்னும் அபயஹஸ்தம். பக்தர்கள் நம்புவது அம்மன் யாத்திரை, குடும்ப பாதுகாப்பு, குடும்ப நலன், மன அமைதி அளிப்பவள். 10 மைல் தொலைவில் இருந்தாலும் இரவு பகல் என பாராது பக்தர்கள் இங்கு வந்து அம்மாவே சுவாமியே என கூவி அர்ச்சனை செய்வார்கள். ஏனெனில் சபரிமலை யாத்திரையின் முழுமை இங்கு தொடங்கி இங்குதான் முடிகிறது என்று நம்பிக்கை. தீபம், திருவிளக்கு, அம்மன் தீபாராதனை இவையெல்லாம் மனதை உருக்கும் அளவுக்கு ஆன்மீக அதிர்வை தரும். காலம் எவ்வளவு மாறினாலும் மாளிகபுரம் அம்மன் மீது பக்தர்கள் காட்டும் அன்பு மற்றும் மாறவில்லை. ஐயப்பன் பயணத்தின் தாயான அருள் வடிவு அதுவே மாளிகபுரம் அம்மன். மஞ்சமாதா மஞ்சமாதா மாளிகபுரத்தம்மா மஞ்சமாதா, மஞ்சமாதா மஞ்சமாதா மாளிகபுரத்தம்மா மஞ்சமாதா. மாய்கையில் உருவெடுத்த மஞ்சமாதா, மக்களின் குறைகளை தீர்ப்பவளே மஞ்சமாதா. மஞ்சமாதா மஞ்சமாதா மாளிகபுரத்தம்மா மஞ்சமாதா. குங்குமத்தை சுமந்திருக்கும் தாயே, எங்கள் குறைகளையும் தீர்க்க வருவாயே. மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே, இங்கு மங்களமாய் வந்திடுவாள் நீயே. நெய் விளக்கை ஏற்றி வைத்தேன் தாயே, இங்கு நித்தம் என்னை காத்தருள்வாய் நீயே. கைவிளக்காய் துணை இருப்பாள் தாயே, என் கவலைகளை போக்கிடுவாய் நீயே. மாலை ஒன்று சூட்டி வைத்தேன் தாயே, உன் மனதை மட்டும் எமக்கருள்வாய்.